இன்று தாவேகா தலைமையில் நடைபெற்ற அஜித்குமார் மரணத்திற்கு நீதி கேட்டு நடைபெற்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தொடர்பான செய்திகளை பார்த்து வருகிறோம். அவர் இன்று விஜய் பேசிய விஷயங்கள் குறித்து பல்வேறு விமர்சனங்களும் கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்த தருணத்தில் நம்முடன் பேசுவதற்காக அதிமுகவிலிருந்து திரு கல்யாணசுந்தரம் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இன்று விஜய் பேசின காட்சிகளை நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் திமுக அரசு மேல கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருந்தாரு. அதுல உற்று நோக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சாத்தான்குளம் ஃபெனிக்ஸ் ஜெயராக்ஸ் வழக்க சிபிஐக்கு மாற்றினப்போ நீங்க அவமானம்னு சொன்னீங்க. இப்போ நீங்க திருப்புவனம் அஜித்குமார் கேஸ் சிபிஐக்கு மாற்றிருக்கீங்களே, இது அவமானம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இன்னைக்கு விஜயோட பேச்சின் குறித்து உங்களுடைய பார்வை என்ன? அவருடைய ஆர்ப்பாட்டத்திற்குடைய உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன சார்? இல்ல, இன்னைக்கு அவங்க அவர் ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருந்த நோக்கம் சரியான நோக்கம். இந்த திமுக ஆட்சியில இன்றைக்கு 25க்கும் மேற்பட்ட லாக்அப் டெஸ்ட் தொடர்ச்சியா அந்த கஸ்டடியல் டார்ச்சர் நடந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்துல பொதுவாக ஒரு ஜனநாயக சக்தி என்கிற முறையில எல்லாருமே இதை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதுல களத்துல மிகப்பெரிய போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்தோம். அதே அடிப்படையில அவங்க இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சது, ஒரு போராட்டத்தை அறிவிச்சது என்பது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதே போல அவர் இன்றைக்கு பேசி இருக்கிற செய்திகள் அது பரந்துபட்ட அளவில் விவாதிக்கப்பட வேண்டிய செய்திகள். ஏன் சாத்தான்குளத்தை நம்ம சிபிஐக்கு கொடுக்கிற நிலைமை எப்படி வந்தது, அதே அஜித்குமாரினுடைய கொலையில எந்த அளவுக்கு ஆளுகிற கட்சி குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சி பண்ணி நீதிமன்றம் மிக மிக பெரிய அளவிலே கண்டனம் தெரிவிச்ச பிறகு வேறு வழி இல்லாமல் சிபிஐக்கு கொடுக்கிறது என்கிற காட்சிகள் எல்லாம் இன்றைக்கு நம் கண்முன்னால் வருகிறது. ஆனா இதையெல்லாம் மக்களுக்கு ஞாபகப்படுத்துகிற வகையில அவர் பண்ணியிருக்கிற ஆர்ப்பாட்டம் அது நம்ம வாழ்த்துறோம். ஒரு போராட்டத்தை இன்றைக்கு ஆளுங்கட்சிக்கு செய்கிற தவறுகளை சுட்டிக்காட்டுகிற போராட்டத்தை நடத்துகிற போது அதை வாழ்த்துறோம். அதுல ஒன்றும் இல்லைங்க. விஜய்க்கு நீங்க வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கீங்க. விஜயோட இந்த அரசியல் அதிமுகக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? இல்ல, அது ஒண்ணும் இல்லைங்க. அப்படி ஒரு தொடர்ச்சியாக அப்படி சொல்லப்படுதுங்க. நாங்கள் விஜய் அவர் அரசியல் களத்துக்குள்ள வந்ததிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் அவரை ஒரு எதிரியாகவோ ஒரு விமர்சிக்கிற ஒரு சக்தியாக பார்க்கல. அது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆளுகிற கட்சி இன்றைக்கு யார் கையில அதிகாரம் இருக்கிறதோ அவர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டியவர்கள். நாட்டில் நடக்கிற குற்றங்களுக்கு அவர்களை நோக்கி நம்முடைய விமர்சனத்தை வைக்க வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். இந்த பைபோலார் பாலிடிக்ஸ் என்பது தமிழ்நாட்டிலே இன்னும் வலுவாக இருக்கிறது என்பதை நாங்கள் ஏற்கிறோம், நம்புகிறோம். அதனால நாங்க என்ன சொல்றோம்னா, எப்படி அர்ஜுனனுக்கு மரம் தெரிகிறதா, மரத்தில இருக்கிற கிளை தெரிகிறதா, கிளையில இருக்கிற பறவை தெரிகிறதான்னு எதுவுமே தெரியவில்லை, பறவையினுடைய கண் மட்டும் தெரிகிறது என்று சொன்னாலும், அதுபோல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நாம் யாரை இலக்கு வைத்து யாரை அரசியலில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும், தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கு திமுக என்கிற இந்த கட்சியை அதனுடைய குடும்ப ஆட்சியை அப்புறப்படுத்தணும்னு நினைக்கிறோம். அது மட்டும்தான் எங்க இலக்கா கண்ணுக்கு தெரியுது. எனவே நாங்கள் அவரை எப்பவுமே விஜய் அவர்களை நாங்கள் பெருசாக விமர்சிக்கிறதோ தேவையே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எனவே இது எங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. எங்களுடைய இலக்கு முழுமையாக திமுகவை அப்புறப்படுத்துவது தான் இருக்கு. இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி திரு கல்யாணசுந்தரம்.